السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். முன்னுண்டான வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் 3 கூட்டத்தினர்களை பற்றி அல்லாஹ் தஆலா தெல்ல தெளிவாக நமக்கு ஞாபகப்படுத்தினான். ஒரு கூட்டம் முத்தகீன்கள், முஃமின்கள், முஸ்லிம்களுடைய கூட்டம். மற்றொரு கூட்டம் காஃபிர்களுடைய கூட்டம். மூன்றாவது கூட்டம் முனாஃபிக்குகளுடைய கூட்டம். இவர்களுடைய நிலைமைகள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தினார். அதை தொடர்ந்து இந்த உலகத்து மக்கள் வர இருக்கிற, இப்போதும் இருந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் பார்த்து அல்லாஹு தஆலா ஒரு கட்டளை இடுகிறான். யா ஐயுஹன் நாஸ், ஓ மக்களே என்று அல்லாஹு தஆலா கட்டளை இடுகிறான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ஐயுஹன் நாஸ் என்று சொன்னால், ஓ மக்களே என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா எப்போது புழங்கினான் என்றால், மக்காவாசிகளை அழைக்கும் பொழுது யா ஐயுஹன் நாஸ் என்று புழங்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா எப்போது புழங்கினான் என்று சொன்னால், மதீனாவாசிகள் ஹிஜ்ரத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற வார்த்தையை புழங்குகிறான் என்று தஃப்சீர் செய்கிறார்கள். ஆக யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? உஅ்புது, நீங்கள் வணங்குங்கள், கட்டுப்படுங்கள். ரப்பக்கும், உம்முடைய ரப்புக்கு கட்டுப்படுங்கள். எப்படிப்பட்ட ரப்பு? ஹலகக்கும், உம்மை படைத்தானே அப்படிப்பட்ட ரப்புக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், வழிபடுங்கள், அவனை வணங்குங்கள். மேலும் சொல்கிறான், வல்லதீன மின் கபுலிக்கும், உமக்கு முன்னால் உண்டான அனைத்து மக்களையும் படைத்தான். உங்களை மட்டும் படைக்கவில்லை, அனைத்து மக்களையும் படைத்தான். ஏன் அனைத்து மக்களையும் படைப்பதின் நோக்கம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் எல்லாம் இறையச்சம் உள்ளவர்களாக, தக்வா செய்யக்கூடிய அடியார்களாக ஆக வேண்டும் என்பதற்காக படைத்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அப்படிப்பட்ட ரப்புக்கு நீங்கள் வணங்குங்கள். உம்மை படைத்தான், உமக்கு முன்னுண்டானவர்களையும் படைத்தான். ஏன் படைச்சான்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட ரப்புக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், நிதாஉம் மினல்லாஹி, அல்லாஹ்விடத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. லில் பஷரி ஜமீஆ, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் உண்டான அழைப்பு. மனிதன் என்று யாரெல்லாம் சொல்லப்படுகிறார்களோ அனைத்து மனிதனுக்கும் உண்டான அழைப்பு. என்ன அழைப்பு? அனிஅபுதுல்லாஹ பிநிஅமிஹி, அல்லாஹ் எவ்வளவோ உபகாரங்களை செய்திருக்கிறான். அந்த உபகாரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு நீங்கள் அமைதியாக இருந்து விடாமல், அல்லாஹ் செய்த உபகாரத்துக்கு நீங்கள் அவனுக்கு கட்டுப்படுங்கள், வழிபடுங்கள் என்று முஃபஸ்ஸிர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். வஹாஃபூஹு, நீங்கள் அவனுக்கு பயப்படுங்கள். வலா தகாஃபு தீனஹு, அவனுடைய மார்க்கத்திற்கு பயப்படாதீர்கள், அவனுக்கு பயப்படுங்கள் என்றெல்லாம் முஃபஸ்ஸிர்கள் ஞாபகப்படுத்துகிறார். மேலும் எப்படிப்பட்ட ரப்பு? உம்மை இல்லாமையிலிருந்து கொண்டு வந்தான். முஃபஸ்ஸிர்கள் செய்யக்கூடிய தஃப்சீர், அவுஜதக்கும் மினல் அதமி. எப்படிப்பட்ட ரப்பு? ஹலகக்கும் என்பதற்கு தஃப்சீர் செய்கிறார்கள். படைத்தான் என்று சொல்கிறோம். படைக்குதல் என்றால் என்ன? அல் உஜூது மினல் ஆதம், இல்லாமையிலிருந்து நம்மை கொண்டு வந்தான். ஒரு காலத்தில் நாம் இல்லாதவர்களாக இருந்தோம். உதாரணத்திற்கு, நான் இருக்கிறேன், 28 வருஷங்களுக்கு முன்னால் நான் இல்லை, நான் அதமாக இருந்தேன், நான் யார் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியற்றவனாக இருந்தேன். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு எல்லை இருக்கிறது. முன்னால் அதமாக, அதம் என்றால் இல்லாமை, நமக்கு முன்னால் ஒரு இல்லாமையில் இருக்கிறது பாருங்க. அதிலிருந்து அல்லாஹ் தஆலா கொண்டு வருகிறான். அதற்கு பேர் தான் ஹல்க் என்று சொல்லலாம். ஹல்க், அல்லாஹ் தஆலா படைத்தான். இப்போ ஹல்க 2 வகையா பிரிக்கலாம். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் படைக்கிறார்கள், அல்லாஹும் படைக்கிறான். வித்தியாசம் என்ன? அல்லாஹ் படைப்பதற்கும் மனிதர்கள் படைப்பதற்கும் வித்தியாசம் என்ன?
அல்லாஹ் படைக்கிறான் என்று சொன்னால் ஒரு வஸ்துவை இல்லாமையிலிருந்து கொண்டு வருகிறான். வானம் இருக்கிறது, ஒரு காலத்திற்கு முன்னால் அது இல்லாமையில் இருந்தது. உலகம் இருக்கிறது, ஒரு காலத்திற்கு முன்னால் அது இல்லாமையில் இருந்தது. சூரியன் இருக்கிறது, அதற்கு ஒரு காலத்திற்கு முன்னால் இல்லாமையில் இருந்தது. அதை கொண்டு வரான் பாருங்க. இது அல்லாஹுடைய தஹ்லீக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஹல்கு, படைக்குதல். ஆனால் அடியான் படைக்கிறானே, இருக்கிறதையே அவன் கொஞ்சம் லேட்டஸ்டாக அலங்காரம் பண்ணி காட்டுவான். கல்லையே செதுக்கி ஒரு சிலையா காட்டுவான். ஒரு இரும்பை உருக்கி அதை ஒரு கதவாகவோ ஜன்னலாகவோ காட்டுவான். இது மனிதனுடைய பண்பு. இல்லாமையிலிருந்து திடீரென்று அவனால் எதையும் கொண்டு வர முடியாது. ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்தாலும் இல்லாமையிலிருந்து எதையும் கொண்டு வர முடியாது. இதுதான் மனிதனுடைய மஹ்லூக்குடைய படைப்பிற்கும் ஹாலிக்குடைய படைப்பிற்கும், ஹாலிக்கு ஹக்கீக்கி, ஹாலிக்கு மஜாசி என்று சொல்வார்கள். உண்மையான ஹாலிக்கு, பொய்யான ஹாலிக். மனிதர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க பொய்யான ஹாலிக், இருக்கிறதையே கொஞ்சம் அலங்காரமா காட்டுவாங்க. உண்மையான ஹாலிக் யாரு? இல்லாமையிலிருந்து கொண்டு வரணும், அதான் உண்மையான ஹாலிக். இதுதான் அல்லாஹுடைய தன்மையாக இருக்கிறது. எனவே இந்த தப்சீருக்கு முஃபஸிர்கள் செய்யக்கூடிய அவுஜதக்கும் மினல் அதம், இல்லாமையிலிருந்து உங்களை கொண்டு வந்தான் என்று நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இபாதத்து யஅமுரு பி அம்ரின் ஆம், பொதுவான அனைத்து ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பொதுவான ஏவலாக அல்லாஹ் தஆலா இடுகிறான். என்ன ஏவல்? அல் இபாதத்துல் ஜாமியா, ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து என்னை வணங்குங்க. இம்திசாலில் அவாமிரி வஜ்தினாபின் நவாஹி, நான் எதையெல்லாம் ஏவினேனோ அதை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நான் ஏவுன, நீங்க தொழுவுங்க என்று அல்லாஹ் தஆலா ஏவுனா நாம தொழுவோம். நீங்க வணங்குங்க என்று அல்லாஹ் தஆலா ஏவுகிறான், நாம் வணங்க வேண்டும். எதையெல்லாம் தடுத்தானோ அதை விட்டு நாம் தவிர்ந்து இருக்க வேண்டும். இதுதான் அசல் இபாதத்தாக இருக்கிறது. இபாதத் என்று சொன்னால் தப்சீரிலே, லுகத்துகளிலே, அகராதிகளிலே நம்மால் பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய அர்த்தம் என்னவென்றால் அல் ஹுது, அல்லாஹுக்கு முன்னால் பணிதல், நம்முடைய இயலாமையை வெளிப்படுத்துதல். இதற்கு பெயர் இபாதத். அப்து, அடிமையாக போதல். அல்லாஹ், நான் உனக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது, நான் எதற்கும் தகுதியற்றவன், எதையும் என்னால் செய்யவே முடியாது என்று இயலாமையை வெளிப்படுத்துவதற்கு பெயர் இபாதத்தாக இருக்கிறது என்று முஃபஸ்ஸிர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நாம் இது போன்ற இபாதத்தை நாம் செய்ய வேண்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரப்பக்கும், உமக்கு ரப்பாக, உம்முடைய ரப்புக்கு நீங்கள் வழிபடுங்க. ஏன் ரப்புன்னு பயன்படுத்தினா? அல்லாஹ்தான் உண்மையிலே காஃபிர்களுக்கும் அவன் தான் ரப்பா இருக்கிறான், முனாஃபிக்குகளுக்கும் அவன் தான் ரப்பா இருக்கிறான், அவன் தான் அனைத்து முஸ்லிம்களுக்கும் ரப்பா இருக்கிறான். நீ காஃபிரா இருக்கிறேன்னு சொல்லி உனக்கு ரப்பா இருக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லல. நீ முனாஃபிக்கா இருக்கிறேன்னு சொல்லி உனக்கு ரப்பா இருக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. முஃமின்களுக்கு மட்டும்தான் நான் ரப்பா இருப்பேன்னு அல்லாஹ் சொல்லவே கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாஹ் தஆலா ரப்பா இருக்கிறான். அவன் முஃமினா இருந்தாலும் சரி, முர்த்ததாக இருந்தாலும் சரி, அவன் காஃபிராக இருந்தாலும் சரி, அவன் முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, அவன் முனாஃபிக்காக இருந்தாலும் சரி, அவன் யாராக இருந்தாலும் சரி, அனைத்து விலங்குகள் உட்பட அனைத்து உலகத்திற்கும் அவன் தான் ரப்பு. ரப்புனா என்னங்க? சிறுக சிறுக வளர்த்து பரிபாலிக்கக்கூடியவன். விதை எப்படி சின்ன சின்னதா செடியாக மாறி மரமா மாறுது, அதே போல ஒரு காலத்துல நாம இல்லாமையில் இருந்தோம், கொண்டு வந்தான் வெளியில, ரத்த கட்டியாக்கி, சத கட்டியாக்கி, அப்புறம் இது போன்ற தோற்றங்களை குழந்தையாக்கி, குழந்தையிலிருந்து வாலிபனாக்கி, அப்படியே வளர்த்து எடுத்து வராம பாருங்க. நாம சாப்பிடுறதுனால வளரல. அல்லாஹ் தஆலா ரப்பாக இருந்து நம்மை சிருஷ்டித்து கொண்டே இருக்கிறான், கூட இருந்து நம்மை வளர்த்தெடுக்கிறான். ரப்பக்குமுல்லதி, அப்படிப்பட்ட ரப்புக்கு நீங்கள் வணங்குங்கள். பாருங்களேன், இப்படி அல்லாஹ்தான் என் ரப்பா இருக்கிறான் நம்ம வணங்க சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை விட்டு நாம் தூரமாகவே மாட்டோம். ஒரு சாதாரண ஒரு வஸ்து, ஒரு நபர் நமக்கு உபகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு காலம் வரைக்கும் அவரை வெறுப்போம். ஒரு காலத்துக்கு பிறகு அவருக்கு மேல, அவரின் மீது நமக்கு இரக்கம் வர ஆரம்பிச்சு. என்னடா இந்த அளவுக்கு நமக்காக செய்யறாரு, ஒட்டுமொத்த உலகமும் யாருன்னா என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க, இவர் எனக்காக நிக்கிறாரே, ஒரு கவலை வருமா இல்லையா? அதே போன்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரப்பாக இருக்கிறான் என்று நாம் விளங்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹின் மீது உண்டான முஹப்பத், பிரியம் அதிகரித்து கொண்டே இருக்கும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உனக்கு ரப்பா இருக்கிறேன், நீ வணங்கு. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நான் ரப்பா இருக்கிறேன், உங்களுக்கும் நான் தான் ரப்பு, உங்களுக்கு முன்னால் உண்டானவர்களுக்கும் நான் தான் ரப்பு.
என்று அல்லாஹ் தஆலா தெல்ல தெளிவாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். நம்முடைய நிஅமத்துகளை, அல்லாஹ் நமக்கு செய்த உபகாரங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி நீங்க எனக்கு வணங்குங்கன்னு சொல்றான். பெரியோர்களே, சகோதரர்களே, அப்படி வணங்குறதுனால நமக்குத்தான் லாபம், அல்லாஹுக்கு லாபம் கிடையாது. அல்லாஹுக்கு எந்த விதமான அந்தஸ்துகளும் உயராது, எந்த விதமான தாழ்வுகளும் ஏற்படாது நம்ம வணங்காது இருப்பதினால். எனவே நாம் வணங்குவதினால், அல்லாஹுக்கு வழிபட்டு இருந்தோம் என்று சொன்னால் நமக்குத்தான் உயர்வு. எனவே தான் அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துகிறான். நமக்கு கடமை, இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது நாம் அல்லாஹை வணங்கி அவனை நாம் திருப்திப்படுத்துவதற்கு நாம் பாடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாமா இக்பால் ரஹிமஹுல்லா சொல்வார்கள், ஜிந்தகி மில்தி மில்தி ஹே ரப் கி இபாதத் கேலி. இந்த வாழ்க்கை இருக்குதே, அல்லாஹை வணங்கத்தான் இந்த வாழ்வு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கை அல்லாஹை வணங்கத்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனா நம்முடைய நேரம் எப்படி தெரியுமா கழியுது? வக்து குசர் ரஹா ஹே காகஸ் கி துக்குடே கேலி. ஆனா நம்முடைய நேரங்கள் எல்லாம் அந்த பேப்பருடைய அந்த சின்ன சின்ன பேப்பர்களுக்காக, சின்ன சின்ன காகிதங்களுக்காக நம்முடைய நேரங்களை நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ந கஃபன் மே ஜேப் ஹே ந கபுர் மே அல்மாரி. என்ன சொல்றாங்க? கஃபன் துணியில ஜோப்பும் கிடையாது காசை வச்சுக்கிறது. ஜோப்புன்னு சொல்றோமே இல்லையா, பாக்கெட்டும் கிடையாது. கபூர்ல அலமாரியும் கிடையாது நம்முடைய செல்வங்களை போய் அங்க அடுக்கி வச்சுக்கிறது. எத்தனை நாளைக்கு இந்த உலகத்தை தேடிக்கிட்டே இருப்பீங்க? கமால் கி பாத் ஏஹே, கமால் கி பாத் தோ ஏஹே. ஆனா பரிபூர்ணமான ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயமா இது இருக்குது. என்ன தெரியுமா? மௌத் கா ஃபரிஸ்தா ரிஷ்வத் பி நஹி லேத்தா. மௌத்துக்காக, நம்முடைய உயிரை எடுப்பதற்காக, கபூரிலே கேள்வி கணக்கு கேட்பதற்காக வருகிறார்களே மலக்குகள், அவர்கள் லஞ்சமும் வாங்க மாட்டாங்க. அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்த அவர்களுடைய திசையை நம்ம திருப்ப முடியாது. இன்னைக்கு ஏதாவது போலீஸ் தப்பிக்கணும், அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்துட்டா தப்பிச்சிக்கலாம். நம்மளோட சிந்தனையில வருது பாருங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு நபரிடம் தப்பிக்க வேண்டும், ஏதாவது ஒன்றை நமக்கு சொந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், நமக்கு சாதகமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் லஞ்சம் கொடுக்குறோம். அது அல்லாஹ் பாதுகாக்கணும். இது போன்ற செயல்களை ஈடுபடுறவங்கல்ல, அல்லாஹ் பாதுகாக்க. இது போல லஞ்சம் மார்க்கத்துல ஹராம். இதையும் நாம் செய்து திருப்திப்படுத்துவதற்காக, மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நாம் பல காரியங்களை செய்யறோமா இல்லையா? அது போன்ற எதுவுமே நம்ம கபூர்ல செய்ய முடியாது. எனவே வாழும் காலத்துல ரப்பக்கும், அல்லாஹை வணங்கி நாம் அவனை திருப்திப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாமா இக்பால் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார். மேலும் இன்னொரு கவிதையும் சொல்கிறார்கள் அல்லாமா இக்பால் ரஹிமஹுல்லா, ஜனாஸே கே லியே, ஜனாஸே கி நமாஸ் பட்னே கே லியே லோக். ஜனாசாவுடைய தொழுகை இருக்குல்லங்க, ஃபர்ல கிஃபாயா, ஊர்ல ஒருத்தவங்க தொழுதா போதும். அந்த ஜனாசா தொழுவதற்காக மனிதர்கள் தூசரே முல்கோ சே பி ஆஜாத்தே ஹே இக்பால், மற்றொரு நாட்டிலிருந்து கூட வராங்க ஜனாசா தொழுவதற்காக. லேக்கின் फर्ज नमाज पढ़ने के लिए मुसलमान महल्ले की मस्जिद तक नहीं जाते. ஆனா ஃபர்ல ஐனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரின் மீதும் கடமையாக இருக்கக்கூடிய அந்த ஃபர்லை நிறைவேற்றுவதற்காக முஸ்லிம்கள் மஹல்லாவில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுகளுக்கு கூட செல்வதில்லை என்று சொல்கிறார். எனவே நாம் வாழும் காலங்களிலே அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி வாழுவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அதற்குத்தான் படைக்கப்பட்டோம். அல்லாஹ்வே சொல்கிறான், யா யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும், நீங்கள் உம்முடைய ரப்புக்கு நீங்கள் வணங்குக. அல்லதி ஹலக்கக்கும், உம்மை படைத்தானே அந்த ரப்புக்கு வணங்குங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் காரணம் என்ன? ஹலக்கக்கும் என்பது ஞாபகப்படுத்துவதற்குரிய காரணம் என்ன? உங்களை அவன் தான் படைச்சான், நீங்க அவனுக்கு கட்டுப்படுங்க. அனைத்து தேவைகளையும் அவன் தான் உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யறான். எனவே நீங்கள் அவனுக்கு கட்டுப்படுங்க. ஹலக்கக்கும் என்பதற்கு முஃபஸ்ஸிர்கள், சூஃபியாக்கள் நமக்கு தப்சீர் செய்கிறார்கள், ஜஹரக்கும், உங்களை வெளியே காட்டிட்டு இருக்கான். நம்மளை வெளியே காட்டுறவன் யாருங்க? அல்லாஹ் காட்டுறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நம்மை வெளியே காட்டிக்கொண்டே இருக்கிறான் அல்லாஹ். ஜஹரக்கும், அல்லாஹ் வெளியே காட்டிக்கொண்டே இருக்கிறான். நினைச்சா நம்முடைய விலாசத்தை இல்லாமல் ஆக்க முடியும். ஆனால் ரப்பு தஆலா நம்மை காட்டிக்கொண்டே இருக்கிறான் வெளியே. இப்படி காட்டிக்கொண்டே இருக்கும்போது யாருக்கு நாம உண்மையா இருக்குன்னு, நம்மளை வெளியில யார் காட்டுறானோ அந்த ரப்புக்கு நாம உண்மையா இருக்கணும். ஆனா நாம யார் யாருக்கும் உண்மையாக இருக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். எதையோ சம்பாதிப்பதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வை சம்பாதிப்பதை விட்டு விடுகிறோம். அதே அல்லாமா இக்பால் இன்னொரு ஷாரையும் சொல்கிறார்கள். இதை சொல்லி முடித்து விடுகிறேன். தவாக்கி தலாஷ்மே ரஹா, உடம்புல நோய் ஏற்பட்டா
ஏதாவது மருந்தை தேடுறான் மனிதன், ஆனா துஆக்கோ சோடுக்கர், அல்லாட்ட துஆ கேட்கறத மறந்துட்டான். அனைத்து மருந்துகளையும் தேடுகிறான். ரப்பே ரஹ்மானே எனக்கு ஷிஃபாவை கொடுன்னு அல்லாட்ட கேட்க மறந்துட்டான். அவன் தான் நோயை கொடுத்தான், அவன்கிட்ட தான் துஆ கேட்டு நாம் அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஆனா அதை விட்டுவிட்டு அனைத்து தவாக்களையும் மருந்துகளையும் அவன் தேடுகிறான். மை சல் மை சல் நசக்கா துன்யாமே ஹத்தாவும் கோ சோடுக்கர், இந்த துனியாவை விட்டு நான் அனைத்து பாவங்களையும் விட்டுவிட்டு நான் செல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஹைரான் ஹூ மை, நான் ஆச்சரியத்திலே இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஹர் சீஸ் ஹுதா சே மாங்கலி, அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறது, அனைத்து வஸ்துக்களையும் மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான். மகர் ஹுதாக்கோ சோடு, அனைத்து வஸ்துக்களையும் கேட்கிறான். யல்லா எனக்கு வீடை கொடு, யல்லா எனக்கு செல்வத்தை கொடு, யல்லா எனக்கு விஸ்தீர்ணத்தை கொடு, யல்லா எனக்கு ஷிஃபாவை கொடு, யல்லா எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, யல்லா எனக்கு நீண்ட ஆயுளை கொடு, அனைத்தையும் கேட்கிறான். ஹுதாக்கோ சோடுக்கர், யல்லா ஒன்ன கொடுன்னு கேட்க மாட்டான், யல்லா உன்னுடைய நெருக்கத்தை கொடுன்னு கேட்க மாட்டான், யல்லா உன்னுடைய பொருத்தத்தை கொடுன்னு கேட்க மாட்டான். இதை விட்டுட்டான் மனிதன் என்று அல்லாமா இக்பால் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள். என்றால் இந்த உலகத்துல நாம படைக்கப்பட்டது அல்லாஹ்வை நெருங்கத்தான். உலகத்தில் நாம் படைக்கப்பட்டது அல்லாஹ்வை கேட்பதற்குத்தான், அல்லாஹ்வை பிரியப்படுவதற்குத்தான், அல்லாஹ்வை அறிவதற்குத்தான், அல்லாஹ்வை நெருங்குவதற்குத்தான், அல்லாஹ்வை வணங்குவதற்குத்தான். அனைத்தையும் விட்டுவிட்டு நாம் மற்ற வஸ்துக்களை மற்ற வேலைகளிலே ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விற்கு உண்மையாக இருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹுக்கு வணங்கி அல்லாஹ்விற்கே கட்டுப்படுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.